நீ சொல்கிற வார்த்தையை கேட்கவும் எங்களை அழைத்து வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாகுங்க. இப்படி வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை காட்டிலும் ஒரு தகப்பனுடைய அன்பு மேலான அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. தகப்பனுடைய அன்பு ஒரு தூய்மையான அன்பு. ஒரு தகப்பனுடைய அன்பு நம்மளை பாதுகாக்கிற அன்பு. ஒரு தகப்பனுடைய அன்பு நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற, எல்லாவற்றையும் இழக்கிற ஒரு அன்பு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ தாயை பெருமையாய் சொன்னாலும் தகப்பனுடைய அன்பு மேலான அன்பு என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நம் பூமியில் பிறக்கிற நம்ம எல்லாருக்கும் 2 தகப்பனார் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பரலோகத்தில் ஒரு தகப்பனார் உண்டு, பூமியில் ஒரு தகப்பனார் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. யதார்த்தத்தில் சொல்ல போனால் நம்மை ஜெனிப்பித்தவர் பரலோகத்தினுடைய தகப்பன். ஆமென். ஆனால் பூமியிலுடைய தகப்பனார் மூலியமாய் நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவ்வளோதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக, அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை உருவாக்கினாலும் பூமியில் இருக்கிற மனிதர்கள் மூலியமாய் இன்னாரிடத்தில் இவர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமிடல் மூலியமாய் நம்மை பிறக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் அநேக தகப்பனாருடைய காரியத்தை நம்ம பார்த்தாலும் இன்றைக்கி 2 தகப்பனாருடைய காரியத்தை நம்ம பூமியில் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் சொல்லி வருகிறான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரரில் எல்லாரிலும் அதிகமாய் யோசேப்பை சிநேகித்து அவனுக்கு, ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒரு தகப்பனுடைய அன்பை பார்க்கிறோம். அநேக பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் சிநேகிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு பல வர்ணமான அங்கியை, விசேஷமான ஒரு அங்கியை யோசேப்புக்கு ஒரு உடுத்தியிருந்தார். காரணம், யோசேப்புடைய தாய் ராகேலை அதிகமாய் நேசித்தார் யாக்கோபு. அவருடைய காதல் மனைவி ராகேல். லேயாளை காட்டிலும் ராகேலை அதிகமாய் யாக்கோபு சிநேகித்தார். அந்த யாக்கோபுக்கு ராகேலுக்கும் முதல்ல பிறந்த பிள்ளை இந்த யோசேப்பு. ஆமென். 2வது குழந்தை பென்யமின் பிறக்கும்போது வருகிற வழியில் பிரசவ வேதனையில் பெஞ்சமின் பிறக்கிற டைமில் ராகேல் மரித்து போய்விட்டாள். அப்போது அவனுடைய அதிகமாய் சிநேகித்த ராகேலுக்கு பிறந்த முதல் குழந்தை இந்த யோசேப்பு. அதனால் யோசேப்பு மேலே எல்லார காட்டிலும் ஒரு பயங்கரமான அன்பு உண்டு யாக்கோபுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பூமியில் நமக்கு பூமியினுடைய தகப்பனாரை நம்ம அதிகமாக சிநேகிக்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? தகப்பனாருடைய அன்பு ஒரு வெளியேறப்பட்டது. அதுக்கு ஒரு ஈடு இல்லையே, எங்கேயுமே சொல்ல முடியாது. ஆனால் இந்த யாக்கோபு அதிகமாக சிநேகித்த பொழுதிலும் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் 20, 21, 23 வசனத்தை வாசிங்க. 20, 21, 22, 23, 37, 20. அந்த யோசேப்பு மேலே மற்ற சகோதரர்கள், அதுக்கு மேலே வாசிங்க. இதோ சொப்பனக்காரன் வருகிறான். ஒருவன் ஒருவரை நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொன்று அடுத்து ரூபன் அதை கேட்டு அவனை அவர்களுடைய கைக்கு தப்புவித்து மனதுள்ளனானான். அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் போட்டு விடுங்கள் என்று சொல்லி 10 சகோதரர்கள் கூட இருந்தாங்க.
பெரியம்மா பசங்க, ராகேலுடைய அக்கா லேயாளுடைய பிள்ளைங்க, அவங்களுக்கு யாக்கோபு தான் தகப்பன். அந்த 10 பேருக்கு பயங்கர பொறாமை. என்ன பொறாமை? ஏன் தகப்பனார் யோசேப்பை மட்டும் சிநேகிக்கிறார், ஏன் யோசேப்பு மட்டும் ஸ்பெஷல், ஏன் யோசேப்புக்கு மட்டும் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு சொல்லி இவங்க ஒரு முடிவு பண்ணாங்க. இவன் தான் நம்ம பண்ணுற எல்லாத்தையும் கொண்டு போய் அப்பாட்ட சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி அந்த யாக்கோபுடைய கடைசி பையனாகிய அந்த யோசேப்பை கொலை செய்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? ஆமென். என்ன பண்ணுவாங்க? இந்த உலகத்தில் நடக்கிறதில்ல, சொத்துக்காக இல்லை, சொந்த அண்ணனை கொல்றவங்க இல்லையா, இந்த ஒரு கொலைக்கு கூட என்ன பண்ணுறது இந்த உலகம் அஞ்சுறது இல்லை. அப்போ கூட பிறந்த சகோதரிகளாக இருந்தாலும் நம்மளை கொலை செய்வதற்கு கூட என்ன பண்ணுவாங்க? வகை தேடுகிறது. இந்த காலத்தில் அல்ல, ஆதி காலத்தில் 20,000 வருஷங்களுக்கு முன்பே நம்ம என்ன பண்ணுறோம்? வேதத்தில் பார்க்குறோம். அவங்க ஒரு முடிவு பண்ணி கொலை பண்ணலான்னு சொல்லும்போது ரூபன் சொல்கிறான், இல்லை நம்ம கொலை பண்ணி அந்த இரத்தக்கரை நம்ம மேலே என்ன பண்ணக்கூடாது, படக்கூடாது. அதனால் அவனை எப்படியாச்சும் குழியில் போட்டுடலான்னு சொல்லி அவனை தப்பு வச்சு அதுக்கப்புறம் குழியிலேருந்து எடுத்து அப்பா கிட்ட அனுப்பலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறான். யார்? ரூபன். அவன் தான் மூத்த பையன். அப்போ ரூபனுக்கு தெரியாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவனை குழியில் போடாமல் ஒரு இஸ்மவேலர்கிட்ட என்ன பண்ணுறாங்க? முஸ்லீமுக்கிட்ட வித்துறாங்க. அப்புறம் கடைசியில் கொண்டு போய் தகப்பன்ட்ட சொல்கிறாங்க. 31வது வசனம் வாசிங்க. 37, 31. அவன் யோசேப்பின் அங்கி எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தகப்பனிடத்தில் அனுப்பி, நாங்கள் இதை கண்டெடுத்தோம், உம்முடைய குமாரனுடைய அங்கி அல்லவோ சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகன் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீரிட்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இருட்டில் கட்டிக்கொண்டு, ஆமென், தன் குமாரன் மரித்து போய்விட்டான் என்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார் தகப்பனார். மற்ற பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க, அப்பா ஒரு துஷ்ட மிருகம் இவனை அடித்து கொன்றுச்சு, அவன் எங்கே போனான்னு தெரியல, இந்த அங்கேயே தான் பாருங்க ரத்தம் இருக்குது, யோசேப்பு செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த தகப்பனார் துக்கிக்கிறார். பல நாட்கள் அந்த இருட்டு அறையில் என்ன பண்ணுறாரு? கதறாரு. யோசேப்பை நான் பார்ப்பானோ பார்க்க மாட்டேனோ. அப்போ தகப்பனாருடைய இருதயம் ஏன் அலும்பி அதாவது ஒரு மகன் தகப்பனாருடைய மரணத்தை பார்க்கணும், ஒரு தகப்பனார் மகனுடைய மரணத்தை பார்ப்பது மிகவும் துக்கமான ஒரு காரியம். ஆமென், ஹல்லேலூயா. அது எந்த ஒரு தகப்பனாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது ரொம்ப துக்கம். தகப்பனார் இறந்து போனால் அந்த கதை வேற. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, ஒரு கல்யாணம் ஆகிருச்சு, வயசு மூப்பரா அவர் இறந்து போனாருன்னா அந்த கதை வேற. ஆனால் ஒரு இளம் வயதில் பிள்ளைகளை இழக்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா அந்த நிறைவுகள் அவங்கள என்ன பண்ணும்? கில் டே பை டே. அப்போ யாக்கோபு செத்து போனவளை போல் ஆயிட்டான். யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, அவளுக்கு ஒரு இஷ்டம் எதுவுமே இல்லாதபடிக்கு ஒரு போலியான வாழ்க்கை வாழத்தக்கதாக யாக்கோபு அங்கே தள்ளப்பட்டார். ஆனால் யோசேப்பு உயிரோடு இருக்கிறது யாக்கோபுக்கு தெரியாது. எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு காரியம். 17 வயசில் காணாமல் போகிறான், 31 வயசு வரைக்கும் இல்லையா, 13 வருஷம் யாக்கோபு அவனை பார்க்கிற வரைக்கும் அவன் எங்கே இருக்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த காலவேளையில் பிள்ளைகள் வச்சிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த பூமிக்குரிய தகப்பன் இங்கே காப்பாற்ற தவறினாலும், இந்த பூமிக்குரிய தகப்பன் அவனை கைவிட்டு போகிறதுக்கு வழி உருவானாலும், ஆனால் பரமபிதா அந்த யோசேப்பை 13 வருஷம் பாதுகாத்தார். வேதம் சொல்லுகிறது அவன் சிறைச்சாலையில் இருந்தான். சிறைச்சாலையில் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் சிறு வயதில் உங்கள் பிள்ளைக்கு விவரம் தெரியும் போது நீங்கள் பிடிக்க வேண்டியது இயேசுவை குறித்து. உங்கள் குழந்தை சின்ன குழந்தையாக இருந்த காதில் இயேசுன்னு சொல்லுங்கள். அந்த காதில் அந்த குழந்தைக்கு ஆத்மாவுக்கு அறிவு இருக்குது.
ஆவிக்கறிவு இருக்குது. ஆமென். ஒருவேளை அந்த பிள்ளைக்கு விவரம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இந்த சிறு வயதில் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்றதுபடி நடக்கும் பொழுது அந்த பிள்ளையை எவ்வளவு தூரம் போனாலும் அது காணாமல் போனாலும் அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வருவது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். நாட்கள் வந்தது, இந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பு அந்த தேசத்துக்கு பிரதம மந்திரி ஆயிட்டான். அப்போ அப்பா சொல்கிறாரு, எகிப்து தேசத்தில் நிறைய தானியங்கள் இருக்குன்னு கேள்விப்படுறேன், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. 10 பேர் வர்றாங்க. இவன் ராஜாவாக இருக்கிறான். 13 வருஷம் இவன் எகிப்தினுடைய பாஷை என்ன பண்ணிட்டான், கற்றுக்கொண்டான். இவனுக்கு எந்த பாஷை மறைஞ்சு போச்சு? எபிரேய பாஷை என்னாச்சு, இவனுக்கு மறந்து போச்சு. இப்போ யூத பாஷை என்ன பண்ணுறான், இவன் பேசுகிறான். தூரத்தில் 10 அண்ணனுங்களும் வர்றாங்க. எதுக்கு வராங்க? தானியம் கேட்டு வர்றாங்க. இவனுக்கு ஒரு கனவு வந்துச்சு சின்ன வயசாக இருக்கும்போது. என்ன கனவு தெரியுமா? 11 நட்சத்திரங்கள் இவனை வணங்குச்சு, 11 அரிக்கட்டு இவனை வணங்குச்சு அப்படின்னு இவங்க அப்பாட்ட சொல்கிறான். எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, 11 அரிக்கட்டு என்னை தாழ விழுந்து வணங்குச்சு, 13 நட்சத்திரங்கள் வணங்குச்சுன்னு சொன்ன உடனே அது யாக்கோபுக்கு மனசில் ஆயிடுச்சு அது என்னன்னு சொல்லி. இந்த 10 பசங்களும் இவன் தம்பியோடு சேர்ந்து 11 அண்ணன் தம்பிகள் இவனை வணங்குற ஒரு நாட்கள் வரும் என்று சொல்லி யோசேப்பு அங்கே தீர்க்க தரிசனமாக சொன்னதை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கனவுக்காக தான் அவனை அடித்து கொள்ளணும்னு முடிவு பண்ணாங்க. என்னது அது சொல்கிறாங்க, இந்த சொப்பனக்காரன் வருகிறான், அவனை ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லி. இப்போ தூரத்தில் அண்ணனுக்கு வர்றதை அவன் பார்க்குறான். பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டான் தன்னுடைய அண்ணங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப கடூரமாக நடந்துக்கிறான். நீங்கள் யார், திருடர்களா, எங்கேருந்து வர்றீங்க? அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இன்னும் தேசத்தில் இருக்கோம். போய் கேட்குறான், உங்களுக்கு தகப்பனார் இருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா கேட்குறான். இப்போ தம்பி உயிரோடு இருக்கிற என்ன பண்ண முடியல, அவங்கக்கிட்ட சொல்ல முடியல. அவங்கக்கிட்ட தானியத்தை அனுப்பும்போது இவன் என்ன பண்ணுறான், அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சொம்பை என்ன பண்ணுறான், அந்த மூட்டைகளை வச்சு அனுப்பிச்சி விட்றான். பின்னாடியே வேலைக்காரன் போகிறான், என்னங்க இப்படி மோசம் பண்ணிட்டீங்க, எங்கள் எஜமான உங்களுக்கு தானியத்தை கொடுக்கும்போது இங்கே இருக்கிற செம்பு எடுத்துகிட்டு போயிட்டீங்களே. அவன் சொல்கிறான், நாங்கள் அப்படி எடுக்க மாட்டோம், நாங்கள் நல்லவர்கள், நிஜஸ்தர்கள், உத்தமர்கள். அவன் சொல்கிறான், எது சின்னதில் குழியில் போட்டவன். எல்லாரும் சொல்கிறான் நான் நல்லவங்க. அப்போ ஓகே, அவனே சொல்கிறான், இந்த சாக்கில் யார் சாக்கில் அது இருந்தோ அவனை நீங்கள் பிடிச்சிக்கிங்க. திறந்து பார்த்தா சொம்பு இருக்குது. அப்போ கதறாங்க. அங்கே போய் யோசேப்பு சொல்கிறான், நான் உங்களை நம்ப மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன். இவனுக்கு இவன் தம்பியை பார்க்கணும், இவனுக்கு கூட பிறந்த தம்பி அங்கே இருக்கிறான் அப்பா கிட்ட. அப்போ இவன் என்ன சொல்கிறான், நான் உங்களை நம்ப மாட்டேன், வேற யார் இருக்கா, இன்னொரு தம்பி இருக்கான், நீ அவனை கூட்டிகிட்டு வா, நான் இவனை ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இது ஆகாத காரியம், எங்கள் அப்பா என்ன பண்ண மாட்டார், விட்டுக்கொள்ள மாட்டார். ஏற்கனவே ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், காணாமல் போயிட்டான். அங்கே போய் கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறார், ஏற்கனவே ஒருத்தரை கொண்டுட்டீங்க, இவனையும் கொண்டுறதுக்கு நீங்கள் வகை பண்ணுறீங்களா? அவன் விடமாட்டேன்னு சொல்கிறார். அவங்க அப்பா, இல்லைப்பா நான் என் உயிரை கொடுக்குறேன், எப்படி இருந்தாலும் தம்பியை நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லுங்களேன், கூட்டிகிட்டு வந்துடுறேன். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி அது. கடைசியில் தம்பியை கொண்டு போய் வச்சு கடைசியில் தம்பியுடைய சாக்கில் என்ன பண்ணிடுவாங்க, போட்டு தம்பியை கொண்டு போய் பிடிச்சி வச்சுருவாங்க. இவங்க கதறுவாங்க, இல்லை இல்லை எங்கள் தம்பி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கொண்டு யோசேப்பு அவன் தம்பியை பார்த்து அவனை அண்ணன் சொல்ல முடியாமல் மேலே போய் என்ன பண்ணுறான், அடக்கி கொண்டு கதறான். தம்பிக்கிட்ட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. கடைசியில் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் பிரகாரமாக என்ன பண்ணுறான், சாப்பாட்டை வைக்கிறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி 10 பேர் வந்திருந்தாலும் வரிசையாக எப்படி இவருக்கு தெரியுது, மூத்தவன் அங்கே உட்கார வரிசையாக அவங்களுக்கு பந்தி, பெஞ்சமினை கடைசியில் உட்கார வைக்கிறான். அவங்களுக்கு சாப்பாடை போட்டு அவன் அடக்கி கொள்ள முடியாது. சொல்கிறான், நான் யோசேப்பு. ஆமென். என்ன சொல்கிறேன், நான் யோசேப்பு. அவங்களுக்கு ஒன்றும் நம்ப முடியல. அவங்க நேராக யார்கிட்ட போய் சொல்கிறாங்க, யாக்கோபிட்ட சொல்கிறாங்க. 45ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்களேன். 45:26. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அறிவித்தார்கள். அவன் இருதயம் என்னாச்சு, மூச்சை அடைச்சது. அவன் அவர்களை நம்பவில்லை. சொன்ன பொழுதும் அவங்களுடைய யாக்கோபுடைய ஆவி எப்போ உயிர்த்தது, எப்போ பையன் செத்துட்டானே அப்பவே இவர் செத்துட்டார். இப்போ அவன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லும்போது தான் அவருடைய ஆவி என்ன ஆயிடுச்சு, உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு.
அந்த அதில் 29 வாசிங்களா, 29வது வசனம், 46, 29, 46ஆம் அதிகாரம் 29, 30 வரைக்கும் வாசிங்களேன். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்க புறப்பட்டான். அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இல்லை 13 வருஷம் அப்பா நினைச்சிட்டார் செத்துட்டான்னு. இல்லை, அப்பாவை ஓடி வந்து என்ன பண்ணுறான், பார்க்குறான். 2 பேருடைய உருவங்கள் மாறி இருக்கும். அவர் வயதானவராக இருப்பார், இவன் வாலிபனாக இருந்திருப்பான். 17 வயசில் வாலிபன், இப்போ கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகளுக்கு என்ன பண்ண இருக்கிறான், தகப்பனாக இருக்கிறான். அப்போ உலகத்தினுடைய தாய் தகப்பனுடைய அன்பு மேலானது. அதை காட்டிலும் அந்த யாக்கோபுக்கு மேலே ஒரு தகப்பன் இருந்தார், யோசேப்பை பாதுகாத்த ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. ஆல்வேஸ் ஃபாதர் நீட், தன்னுடைய மகன் தன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு தகப்பனார் உண்டு. தன்னுடைய மகன் எப்போதும் தன் அருகில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தகப்பனார் உண்டு. தன் மகன் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், தன் மகன் நல்ல அனுபவத்தில் இருக்க வேண்டும், தன் மகன் உன்னதமான இடத்துல போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது தான் ஒரு தகப்பனாருடைய இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஒரு தகப்பனை பார்க்குறோம். இன்னொரு இடத்துல பாருங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 22, 1லிருந்து 9 வரைக்கும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ, அங்கே எரி என்றார். ஆபிரகாம் பாருங்க, அப்பா கிட்ட பரமபிதா சொல்றாரு, உன் பையனை என்ன பண்ணு, எனக்காக பலியிடு. ஆபிரகாமுக்கு தெரியும், கொடுத்தது அவரு தான். ஆனா என்ன அடமொழியோட சொல்றாரு, உன் ஏக சுதனம். என்னது முதல்ல என்ன சொல்றாரு, வாசிங்க, சத்தமா வாசிங்க முதல் வசனம். அப்பொழுது அவன், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமார். அப்ப எப்படி இருந்திருக்கிறான் ஆபிரகாமுக்கு? இந்த குழந்தை எப்படி இருந்திருக்கிறான்? அங்க பார்க்கிறோம், வயசான காலத்தில் பிறந்தாரா யாரு, யோசேப்பு. அதனால என்ன பண்ணாரா, ரொம்ப அதை காட்டிலும் அதிகமான வயசுல பிறந்தவன். 100 வயசு ஆபிரகாமுக்கு. 100 வயசா இருக்கும்போது யார் பிறக்கிறா, ஈசாக்கு பிறக்கிறான். அப்போ ரொம்ப ஸ்நேகம். என்னது, ரொம்ப ஸ்நேகம். ஒரு தாத்தா கிட்ட ஒரு குழந்தைய விட்டு எப்படி இருக்கும் இல்லை? அப்போ ரொம்ப வயசானவர், அப்போ ரொம்ப ஸ்நேகம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக நீ என்ன பண்ணு, பலியிடு. ஹல்லேலூயா. யோசேப்பு தெய்வத்தை தெரிந்து கொண்டதனால் அவன் காக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த தெய்வத்துக்காகவே பலியிடுறதுக்கு தயாரானார். அதிகாலையில் எழுந்து, வாசிங்க, அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் வெட்டி புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் தன் கண்களை ஏறெடுத்து அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் இங்கே காத்திருங்கள், உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு அப்பா கிட்ட கேட்கிறான், ஈசாக்கு, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நெருப்பும் கட்டையும் இங்கே இருக்கிறது. அவன் கேட்கிறான், என்ன கேட்கிறான், தகன பலிக்கு
ஆட்டுக்குட்டி எங்க சொல்ல முடியுமா? நீ தாண்டா அந்த ஆடுன்னு சொல்ல முடியுமா? அப்பவும் அப்பா சொல்றாரு, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தனக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டி அவர் என்ன பண்ணுவார்? பார்த்து கொள்வார். ஒரு தகப்பன் ஆபிரகாமை தேவன் சிநேகிதன் என்று சொன்னார். என்னது சிநேகிதன்? அந்த ஆபிரகாமைய சிநேகிதன் ஒன்று சொல்ல வர்றார் ஆண்டவர். என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? ஒரு நாள் வரப்போகிறது, இன்னைக்கு உன் மகனை பலியிடுறதுக்கு நான் சொல்றது போல என்னுடைய மகனை நான் பலியிட போடுகிறேன். ஆமென். நீ எத்தனை நாள் பிரயாணத்தில் போறாரு ஆபிரகாம்? 3 நாள் பிரயாணத்தில் போகிறாரு. இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டு 3 நாள் உயிரோடு எழும்பி வந்தார். ஹல்லேலூயா. அந்த 3 நாள் பிரயாணத்தில் கொண்டு போறாரு. அப்போ தேவன், ஒருவேளை நான் எப்படி சொல்றேன், தேவன் he prepare himself. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை பலியிடும் போது தேவனுக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும். தன் சொந்த குமாரன் என்ன பண்ணாரு? உங்களுக்காக எனக்காக பலியிடுறதுக்கு கொடுக்கும் பொழுது ஒருவேளை அவர் ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி பதபதப்புன்னு செக் பண்ணியிருப்பார் இல்லையா? திருப்பி வருவானான்னு தெரியாது. ஒருவேளை எத்தனை முத்தம் கொடுத்துருப்பார் கொண்டு போகும்போது. அப்போ பரமபிதாவில் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த குழந்தை கொடுத்த தெய்வம் இன்னும் 100 குழந்தைய கூட தனக்கு கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த குழந்தையை என்ன பண்ணுறது? இந்த குழந்தையை பலியிட சொல்கிறாருன்னு சொல்லி போகிற வழியில் ஒருவேளை ஆபிரகாமுடைய இருதயத்தை தேவன் பரிசோதனை செய்தார். மலை மேலே ஏறி. ஏன் சிநேகிதன் சொன்ன தெரியுமா? உண்மையான சிநேகிதன் தான் என்ன செய்ய போகிறதோ அதை துணிஞ்சு செய்கிறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். ஆபிரகாம் தான் மகனை ஒரு நாள் பலியிட போகிறேன், இவன் சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு? அதுக்கு ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. அங்கே சொல்லப்படுகிறது, கீழே வாசிக்கும் போது, ஒரு கட்டை எடுத்து இல்லையா அதை வச்சு என்ன பண்ணிட்டாரு? வாசிங்க. அந்த கத்தி எடுத்து என்ன பண்ணுறாரு? வெட்ட போகிறாரு. அப்போ பரலோகத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டா, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லி, பிள்ளை மேலே நீ என்ன பண்ணாத? கை வைக்காதே. ஹல்லேலூயா. 2 விஷயம். அந்த உலகத்துடைய ஜனங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வேறு பிரித்து உங்கள் பிள்ளைகளை திசை மாற்றி கொண்டு போனாலும் அதை மீட்டு கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் பரலோகத்தின் தகப்பன். ஹல்லேலூயா. 2வது, உன்னுடைய குழந்தையை நீ தெய்வத்துக்கு கொடுக்குறதுன்னு சொன்னால் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் ஊழியத்துக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு தயக்கம். ஊழியம் பண்ணுறதுக்கு யாருக்குமே இஷ்டம் கிடையாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? மிகவும் உன்னதமான வேலை நீ ஊழியக்காரனாகி மாறுவது. ஹல்லேலூயா. சரி, நெவர். இந்த மாதிரி ஒரு வேலையை இந்த உலகத்தில் யாரும் செய்திருக்க முடியாது. ஆமென். எல்லா அங்கீகரிப்புக்கும் எல்லா பாத்திரத்துக்கும் ஊழியக்காரனை யாரு? அவன் தெய்வத்துடைய வாயாய் பேசுகிறவன், தெய்வத்துடைய கையாயிருந்து வேலை செய்கிறவன், தெய்வத்துடைய காலாயிருந்து ஓடுகிறவன். தெய்வத்தை பார்ப்பது போல் அவன் கண்கள் இருந்து பார்க்கணும் ஜனங்களை. ஆமென். தெய்வத்தை போல் எல்லாரும் சிநேகிக்க வேண்டும். ஊழியம் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லை, அது உன்னதமான விஷயம். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான போன யோசேப்பை மீட்டு கொண்டு வரதுக்கு உண்மை என்று சொன்னால், நீ அவர் சத்தத்தில் அவர் வேலைக்காகவே நீ போற, உன்னை பாதுகாக்கிறது எதுக்கு நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சுவிசேஷம் இன்னும் பரவாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? வீட்டுக்கு ஒருத்தன் ஒரு பிள்ளைய ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிற சட்டம் தெரிஞ்சும் யாரும் கொடுப்பதற்கு ரெடி இல்லை. ஹல்லேலூயா. எந்த தாய் தகப்பனுக்கும் மனசு இல்லை. யாக்கோபுக்கு இருக்கிற மனசு இல்லை, ஆபிரகாம் இருக்கிற மனசு இல்லை. ஆபிரகாம் பலியிடுன்னு சொன்னார். அர்த்தம் என்ன? அந்த காலத்தில் சொன்னாங்க, சுபாஷ் சந்திர போஸ் ஒரு கட்டளை கொடுத்தாரு, வீட்டுக்கு ஒரு ஆளை என்கிட்ட கொடுங்க. INA, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், நான் ஒரு பெரிய போர் செய்ய போகிறேன், நான் அதுக்கு தலைவராக இருந்து பலியிட போகிறேன், இந்த நாட்டை நான் மீட்க போகிறேன்னு சொல்லும்போது மதுரை, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை இந்த பக்கம் இருந்து வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் போயிட்டான். இப்போ போய் பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் மிலிட்டரியில் இருப்பான். வாழ போகிறானா சாக போகிறான். எப்போ மரணம் வரும்னு சொல்ல முடியாது. நேற்று பார்க்குறோம், 22 வருஷமோ 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன மகனுடைய பாடி இப்போ கிடச்சிருக்குது. எவ்வளோ துக்கம் யோசித்து பாருங்க. அந்த பனியில் அந்த பாடி என்ன பண்ணல, ஒன்றுமே ஆகலை. சிங்கப்பூரில் பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளும் 18 வயசுக்குள்ள அவன் மிலிட்டரியில் சேர்ந்து எல்லா ட்ரைனிங்கும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் அவன் உலக வேலை செஞ்சுக்கலாம். எதுக்காக? யுத்தம் ஒரு நாள் வரும்போது எல்லாரும் இராணுவத்துக்கு வரணுங்கிறது தான் அந்த நாட்டுடைய சட்டம். வீட்டுக்கு ஒருத்தனை ஊழியக்காரனை கொடுப்பதற்கு ஏன் நமக்கு மனசு வர மாட்டேங்குது? நீ 3 பிள்ளைங்க வச்சுருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பிள்ளையை உண்மையாக ஆண்டவருக்குன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நமக்கு பயம், கஷ்டம், ஐயோ இந்த பிள்ளையை எப்படி நம்ம கொடுக்க முடியும், ஊழியம்னா கஷ்டமே.
சாப்பாட்டுக்கு கஷ்டம், அதுக்கு கஷ்டம், இது இல்லை. அது நீ தெய்வத்துடைய குழந்தையை கொடுத்துட்டுன்னு சொன்னா மீதி நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்னாள் சாமுவேலை கொடுக்கிற வரைக்கும் தான் அன்னாளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அன்னாளுக்கு அநேக குழந்தைகள் பிறந்தாங்க. அந்த குழந்தைகளை பற்றிலாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல. அன்னாள் கொடுத்த சாமுவேலை மாத்திரம்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்கள் இருதயம் உடையட்டும். தேவ சமூகத்தில் உங்கள் இருதயம் மறுமாற்றம் அடையட்டும். ஆண்டவருக்கென்று நீ ஒரு பிள்ளையை தானமாக கொடுத்தா அந்த பிள்ளையை மீட்டு கொடுப்பதற்கு ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு தீர்க்கதரிசிகள் தேவை, ஆண்டவருக்கு போதகர் தேவை, ஆண்டவருக்கு மெய்ப்பர்கள் தேவை, ஆண்டவருக்கு அப்போஸ்தலர்கள் தேவை. அவர் யாரை கொண்டு எப்படி பயன்படுத்துவார் என்று சொல்ல முடியாது. இது சூப்பர் நேச்சுரல். இது வேறொரு உலகம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை உன் பையன் மூலியமாக கொடுத்து சில காரியங்கள் ஆண்டவர் செய்ய போகிறாரு. இனி வருகிற நாட்களில் யாருக்கு தெரியும்? உங்கள் பிள்ளை மூலியமாக 100 பேர் 200 பேர் 1000 பேரை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் வழி வச்சிருக்கலாம். அதுக்கு நீ தடை பண்ணாத. ஆபிரகாமுக்கு கொடுத்த மனசு என்ன தெரியுமா? ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. மீதி 2 பேரை நான் காமிக்கிறேன். அந்த 2 பேருக்கு பூமியிலையும் ஒருத்ததாப்பா, பரலோகத்திலையும் ஒருத்ததாப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களே. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானான். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, he is the creator. அவனை உருவாக்குற தகப்பன் சொல்றாரு, அப்பா இதை நீ என்ன பண்ணாத, தொடாத, இந்த பழத்தை நீ என்ன பண்ணாத, சாப்பிடாத, நான் வேறொரு காரணத்துக்காக வச்சிருக்கிறேன், அது உனக்குரியவைகள் அல்ல என்று சொல்லும் பொழுது அவன் தகப்பன் சொன்னதை மீறி மனைவி பேச்சை கேட்டு சாப்பிட்டதுனால அவன் செத்து போனான். செத்து போன பிள்ளையை தேடி அலைய ஆரம்பித்த ஒரு தகப்பனுடைய கதை தான் இந்த வேத புஸ்தகம். ஹல்லேலூயா. ஆமென். ஆதாம் மரித்து போய்விட்டான். மரித்து போன ஆதாமை தேடி 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 எப்படி மீட்டார் என்பதை எழுதப்பட்ட சரித்திரம், இரத்த சரித்திரம் தான் இந்த வேத புஸ்தகம். ஆமென். ஆதாம் தேவனிலிருந்து பிரிக்கப்பட்டான். மகன் எங்கே இருக்கான்னு தெரியும், ஆனால் அந்த மகனை மீட்கிறதுக்கு என்ன இல்லை, வழி இல்லை. இந்த உலகத்தில் எதை கொடுத்தும் இந்த மனுகுலத்தை என்ன பண்ண முடியல, மீட்க முடியல. தேவன் ஒரு பிளான் வச்சுருந்தாரு. அது ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பிளான். என்ன தெரியுமா? தன் சொந்த குமாரனை இந்த பூமியில் உற்பத்தி பண்ணி அவளை பலியிட வச்சு நான் இழந்து போன மனுகுலத்தை மீட்பேன் என்று சொல்லி தேவன் அனுப்பினது தான் அது முக்கியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27, 28, 29 வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 27, 28, 29. லூக்கா 1ஆம் அதிகாரம் 27, 28, 20. புருஷனுக்கு அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னார். தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை மரியாவுடைய வயிற்றில் உற்பத்தி ஆவதற்கு தன்னுடைய ஏஞ்சல்ஸை அனுப்புகிறார். தூதர்கள் என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறார். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், அப்போ உனக்கு ஒரு குழந்தை என்னாகும், உண்டாகும் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுக்குறாங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் வாசிங்களேன். யோவான் 3:16. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுது, முந்தின ஆதாமை ஆண்டவர் இந்த பிந்தின இயேசு கிறிஸ்து மூலியமா என்ன பண்ணாரா? மீட்டு கொண்டார். முழு மனுகுலத்துக்கும் பிதா, தகப்பன் பிதாவானவர். இந்த முழு மனுகுலம், நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், வாட்டவர், இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களை உருவாக்கினவர் பிதா. அந்த பரம பிதாவுக்கிட்ட விலகி போன மனிதனை மீட்பதற்காக தேவன் மனித அவதாரம் எடுத்து இயேசு என்கிற சாயல்ல இந்த உலகத்தில் வந்து பலியிடப்பட்டு ரத்தம் சிந்தி மீட்டார். ஆமென். இந்த 2 பேத்துக்கும் தகப்பன் ஒருவரே. ஆதாமுக்கும் தகப்பன் அவர் தான், இயேசு கிறிஸ்துக்கும் தகப்பன் அவர் தான். இந்த நாளில் யாரெல்லாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, உங்களுக்கு ஒரே ஒரு தகப்பன் பரமபிதா மட்டும்தான். இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற காலம் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் நமக்கு அப்பாங்கிற ஸ்தானம் இந்த பூமியில் இருக்குது. என்னைக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்னைக்கு இந்த உலகம், இந்த பேர், இந்த வம்சம், இந்த குலம், இந்த கோத்திரம், இப்படி தகப்பனார் பேர் எல்லாவற்றையும் இந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணோம்? அடக்கம் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தகப்பன், பரலோகத்தில் இருக்க பிதாவை தவிர வேறு யாரும் எனக்கு தகப்பன் இல்லை. அவர் தான் உங்களை போஷிக்கிறார், அவர் தான் உங்களை வழிநடத்துகிறார், அவர் தான் உங்க கூட வருகிறார். இந்த காலைவெளியில் அப்படி தேவ சமுத்திரம் எந்திரிச்சு நின்று காணாமல் போன ஆட்டை தேடி வருகிற தெய்வத்துடைய சத்தம் உண்டு. கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு வீட்டை விட்டு ஒரு மகன் ஓடி போனான். தன் தகப்பனிடத்தில் சண்டை போட்டு ஆஸ்திகளா எனக்கு கொடு, என் பங்கை கொடு என்று சொல்லி கேட்டு போய்விட்டான். அவனுடைய காசெல்லாம் செலவழிந்த பின்பு ஆகாரத்துக்காக அலைந்து திரிந்தான். ஆனால் தகப்பனார் அவனை தேடி போகவில்லை. காரணம், அவனுக்கு வீடு தெரியும், தகப்பனார் யார் என்று தெரியும். அவனே திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்தார். அவனுக்கு பசி, வேதனை, பசியில பன்னிக்கு போட்ட தவிட்டு, பன்னிக்கு வச்ச தவிட்டை சாப்பிடலான்னு முடிவு பண்ணனா, அதை சாப்பிடலான்னு போகும்போது அந்த தவிட்டு அவனுக்கு கிடைக்கல. அப்ப அவன் புத்தி தெளிந்து, என் தகப்பனாருடைய வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருக்காங்களே, அவளுக்கு 3 வேளையும் சாப்பாடு இருந்துச்சு, நான் என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனை உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், உடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நான் யோக்கியதன் அல்ல, உடைய வீட்டு வேலைக்காரர்கள் ஒருவனா என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி சொல்லுவேன் என்று சொல்லி தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தகப்பனுடைய வீட்டுக்கு போனான். தகப்பன் வாசலிலே காத்திருந்தார். தன் மகன் தூரமாய் வருவதை கண்டு ஓடி போய் கட்டி அணைத்து, என் மகன் வந்து விட்டான், மரித்தான், உயிர்ப்பிக்கப்பட்டான் என்று சொல்லி இளம் கன்றை அடியுங்கள் என்று சொல்லி அடித்து, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாங்க சொல்லி வஸ்திரங்களை உடுவித்து, கைகளில் அவனுக்குடைய மோதிரத்தை தரிப்பித்து, பாதரட்சியை போட்டு, கச்சையை கட்டி கொண்டு அவனை வீட்டுக்குள் அழைத்து போனான். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நீ என்னைக்கு பாவம் செய்தாயோ அன்றே பரமோ பிதாவிலிருந்து நீ விலக்கப்பட்டாய். பாவம் உன்னையும் பிதாவையும் பிரித்து வைத்திருக்கிறது. பாவத்துக்காக அவர் பலி செலுத்தி விட்டார். நீ துக்கப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவரை தேடி வரும் பொழுது அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். உனக்காக எனக்காக வாசலில் காத்திருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள ஏராளமான செல்வங்கள் உண்டு.
அந்த வீட்டுக்குள்ள ஏராளமான பொக்கிஷங்கள் உண்டு. அந்த வீட்டுக்குள்ள உயர்ந்த பதார்த்தங்கள் உண்டு. ஆனா நீ நானும் வேதியில் இருக்கிறோம். நீ நானும் வெளியில தெருக்களில் சுற்றி திரிகிறோம். தகப்பனிடத்தில் சேராதபடிக்கு தடுக்கிறது என்ன தெரியுமா? நாம் செய்கிற பாவம், நாம் செய்கிற கீழ்ப்படியாமை, நாம் செய்கிற முரட்டாட்டம். இந்த காலை வேளையில உன்னை சிநேகிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. சிநேகிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. அந்த தகப்பனை கண்ணோக்கி பார். அந்த தகப்பனை கண்ணோக்கி பார். காணாமல் போன ஆட்டை போல அவனை தேடி வருகிறார். ஒரு விசை கண்களை மூடி ஒருவேளை பூமியில் இருக்கிற தகப்பனருடைய அன்பு உனக்கு கிடைக்காம போயிருந்தாலும், பூமியில் இருக்கிற தகப்பனருடைய அன்பு நஷ்டப்பட்டு போயிருந்தாலும், உன்னை இன்னும் சிநேகிக்கிற ஒரு பரமபிதா உண்டு. அவர் உன்னை சிநேகிக்கிறார். இந்த பரலோக வாழ்வை உனக்கு கொடுத்திருக்கிறார். பூமியில் அநேகர் பேர் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் இந்த கேட்கிற வசனத்தை நீ கேட்கிறியே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? யாக்கோபை குறித்து நீ கேட்கிறியே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். யோசேப்பை குறித்து பார்க்கிறோமே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இவைகள் எல்லாம் சரித்திரம் அல்ல, நிஜ சரித்திரங்கள், கட்டுக்கதைகள் அல்ல. அந்த பிதா இந்த காலையில் இறங்கி வந்திருக்கிறார். ஒருவனும் கெட்டு போவதில் அவர்களுக்கு சித்தம் அல்ல. எல்லாரும் வரணுங்கிறத எதிர்பார்ப்பு. He need everybody. சச்சர் உன்னையும் தான் சிநேகிக்கிறார். உன்னையும் அவருக்கு பிடிச்சிருக்குது. அவருடைய அன்பு மேலான அன்பு. பூமியில உடைய ஆசைகளை நிறைவேற்ற இந்த பூமியுடைய தகப்பன் முடியாதது போனாலும் உடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். Oh Jesus, thank you. ஒரு விஷயம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்ன சார் தேடி வந்தீர். உன்னை சிநேகித்ததனால் எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், உன்னை சிநேகிக்கிறதுனால என்ன சார் தேடி வந்தார். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீலலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீலலாய் மாறிவிட்டீர். தியாகங்களை நினைக்கிறப்பா, நீங்க எங்களுக்காக பட்ட கஷ்டங்கள் நினைக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே,
உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் ஏறப்பட்டது கழுவி அணைத்தீரே. ரட்சிப்பு மேலானதுப்பா. நன்றி சொல்லுங்க. உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இந்த கால வேளையில இந்த உலகத்துடைய அப்பாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர் உங்களுக்காக செய்த சாக்ரிஃபைஸ், உங்களை வளர்க்கறதுக்கு, ஆளாக்குறதுக்கு அவர்கள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், தன் ரத்தத்தெல்லாம் உருக்கி வேர்வையாக செஞ்சு உனக்காக உழைத்து தகப்பன். வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்கும் பொழுது உங்கள் பரமபிதா உனக்கு பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்க அப்பாவை காட்டிலும் அவர் அன்புள்ளவருங்க. உங்க அப்பாவையே நீங்க பெருமை நினைக்கும் போது, நம்ம அப்பாக்களை எல்லாம் வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர்கள். நம்ம அப்பாவே பொல்லாதவராக இருக்கும் பொழுது உன்னை என்னையும் சிநேகிக்கிற பரமபிதா அந்த தகப்பனை காட்டிலும் 1000 மடங்கு சிநேகம் உள்ளவர். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மை அப்பான்னு கூப்பிடணும், உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா.
கருவில் என்னை காத்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமப்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடவாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. என் கண்ணீரை துடைப்பதை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை துடைப்பதை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். எதுவதும் தந்துவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உனக்கு இன்னைக்கு தாய் தகப்பன் இல்லாம இருக்கலாம். We really miss our fathers. Such a grateful. நம்மை திட்டினாலும் அடித்தாலும் கடிந்து கொண்டாலும் அன்போடு உணவு பரிமாறின தாய் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். நாம் செய்த எல்லா குற்றங்களையும் சகித்து நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தகப்பனார் இல்லாம இருக்கலாம். அந்த தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் அவர் மேலானவர். உன்னை என்னை ஒரு ஏற்றுக்கொண்டார். மனிதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், மனிதர்கள் நம்மை பிறந்தனாலும் உன்னையும் என்னையும் சிநேகிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அப்ப கொடுங்க. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே.
நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மழை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மறைந்து போகிற அப்பா இல்ல. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. இந்த பூமிக்குரிய தாய் தகப்பன் நம்மை விட்டு அகன்று போயிட்டாங்க. அந்த ரியாலிட்டியை நீ புரிஞ்சுக்கோ சகோதரனே, சகோதரி. You don't have father. ஆனால் அதை காட்டிலும் உன்னை சிநேகிக்க ஒவ்வொரு நாளும் அவர் இல்லாம நீ வாழ முடியாது. அவர் தான் உன்னை வழி நடத்துறாரு. பூமிக்குரிய தகப்பன் போய் சொன்னாதான் புரியும். ஆனா இந்த தகப்பன் உடைய கஷ்டத்தெல்லாம் அவர் புரிந்திருக்கிறார். Thank you Holy Spirit. அவர் உன்னோடு கலந்தவர். அவர் உன்னோடு கலந்தவர். அவர் உனக்குள் வாழ்கிறார். உன்னை விட்டு என்னைக்கு போக மாட்டார். யோபு சொல்றான், நான் பாதாளத்தில் போனாலும் அங்கே வருகிறீர். பரலோகத்துக்கு போனாலும் அங்கதான் இருப்பாரு. He is our father. He is the creator. உடைய பலவீன தெரிந்தவர். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரே நூற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உயிரே நூற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின்
நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய். எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய். எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய். எனது கோட்டையும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவாய். எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவாய். எனது மொழியும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய். எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அப்பா, நாங்கள் எல்லாரும் காயமடைந்தவர்களா இருக்கிறோம். இந்த உலகத்தில் பூரணமான அன்பை பெறாதவர்கள். அன்புனா எங்களுக்கு என்னன்னே தெரியாதுப்பா. We never knew that one. அன்புனா என்னன்னே தெரியாது. எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய வேதனைகளை சொல்ல ஆள் இல்லப்பா. கடந்து போற பாதை கடினமான பாதையா இருக்கு. அது முற்று பெருமான தெரியலப்பா. You are such a great. We believe. உம்மை நம்புகிறோம்ப்பா. காணாமல் போன யோசேப்பை மீட்டு கொண்டு வந்தது போல பலி செலுத்த போன யோசேப்பை திருப்பி கொடுத்தது போல எங்கள் வாழ்வை எங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பா. இனி வாழுகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். தாயும் தகப்பனமாக இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களை விட்டு கைவிடாத படிக்கிறங்கப்பா. எங்களை விட்டு போகாதிருங்க. எஸ், ப்ளீஸ் லார்ட் பி அலோன். எங்களை தனிமைப்படுத்தாதங்கப்பா. வழிகளை உருவாக்குங்க. சேஞ்ச் அவர் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். எல்லா பொருளாதார தேக்கமும் மாறட்டப்பா. கஷ்டப்பட்டு உழைக்கிற, கஷ்டப்பட்டு நடக்கிற இந்த அனுபவம் மாறட்டப்பா. அதற்கு எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எல்லாரும் சுகித்து இருக்கட்டும்ப்பா. சூழ்நிலைகள் மாறட்டும். நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும்னு சொன்னீங்களே, சூழ்நிலைகள் மாறட்டும். இந்த காலவேளை எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. வேண்டாதவளா இருந்த எங்களை, பாவிகளா இருந்த எங்களை, எத்தனை பாவம் செய்தாலும் எங்களை சிநேகிக்கிற உம்முடைய அன்பு மேலானது. எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா.
பரிசுத்தப்படுத்தி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வாளையும் மறவாது. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you.